முக்கிய செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் இன்று காலை போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட சூழ்நிலையில் யாரை காப்பாற்ற ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது இந்த என்கவுண்டர் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன? அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்களில் ஒருவரான திருவேங்கடம் இன்று காலை மாதவரத்தை அடுத்த வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற பகுதியில காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சில கேள்விகளை எழுப்பி சமூக வலைதள பதிவிட்டிருக்கிறார். அதுல குறிப்பாக யாரை காப்பாற்ற இந்த என்கவுண்டர் என்ற சந்தேகம் எழுவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில், காவல்துறையின் கஸ்டடியில் இருக்கும் ஒருவரை அதிகாலையில் அவசரமாக அழைத்து வந்து சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை என்ன வந்தது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொலை குற்றவாளியை ஆயுதங்கள் பறிமுதல் செய்ய அழைத்து செல்லும் போது கைவிலங்கு மாட்டப்பட்டுதான் காவல்துறையினர் அழைத்து சென்றனரா என்ற கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். யாரை காப்பாற்ற இந்த என்கவுண்டர் என்ற சந்தேகம் வலுவாக எழுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர், சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என்று ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரும் அவரது கட்சியினரும் சந்தேகிக்கும் நிலையில் காவல்துறையின் இது போன்ற நடவடிக்கைகள் அந்த சந்தேகத்தை மேலும் வலுப்பெற செய்வதாக அந்த பதிவில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக திருவேங்கடம் அளித்த வாக்குமூலம் முழுவதுமாக சீலிடப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய அவர், இந்த வழக்கின் விசாரணை மீது நம்பிக்கை இழந்து கொண்டே போவதால் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தார் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கோரிக்கைக்கு இணங்க இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.